விரல்மிண்ட நாயனார் மலைநாட்டில் திருச்செங்குன்றத்தில் வேளாளர் குலத்தில் பிறந்தார். இவர் அடியவர்களை மதிக்காதவரிடம் கடுங்கோபம் கொண்டவராய் இருந்தார். அடியாரை நடமாடும் கோயிலாக கருதினார். திருவாரூர் திருக்கூடம் சிறப்பறிந்து அங்கு செல்கிறார் நாயனார். திருக்கூடத்தில் இருந்த அடியார்களையும் வன்மிக நாதரையும் பணிந்து வணங்கி நின்றார். அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை தரிசிக்க உள்ளே வந்தார். அடியார் திருக்கூட்டத்தை வணங்குவது எப்போது என்று தன் மனத்தில் நினைத்து கொண்டு மண்டபத்தை விட்டு ஒதுங்கி உள்ளே சென்றார். அதை கண்ட விரல் மிண்டார் முதலில் ஆச்சரியப்பட்டு பின்பு கோபப்பட்டார். இவரே இப்படி சென்றால் மற்றவர் எப்படி அடியாரை மதிப்பார் என்று கூற, அங்கிருந்த அன்பர்கள் ஆரூராரே இவருக்கு பரவி நாச்சியாரை மணமுடிக்க வைத்து இத்தலத்திலேயே இருக்க வைத்தார் என்று கூறினார். இதனால் கோபம் கொண்ட விரல் மிண்டார் ஆரூரார் மீது கோபம் கொண்டார். அடியார்கள் மீது அதீத அன்பு கொண்ட இவர் அடியார்களை மதிக்காத சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரை இத்தலத்தில் இருக்க வைத்த ஆரூராரையும் வெறுத்து அத்தலத்திலிருந்து நீங்கினார். இதை கேட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் கலங்கினார். இவ்வடியார்களுக்கு அடியனாக ஆக அருள் புரிய வேண்டுமென்று ஆரூராரிடம் வேண்டுகிறார். ஆரூராரே முதலடி எடுத்து தந்து அடியார்களின் புராணமான திருத்தொண்டர் புராணம் உருவானது. இந்த திருத்தொண்டர் புராணம் உருவாக மூல காரணமே விரல் மிண்ட நாயனார்தான்.